பேக். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ப்ராடக்ட் தானே பார்ப்போம். பட் இந்த தடவை ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இதுதான் எனக்கு ரிவ்யூ கிடைச்சிது. எந்த கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியான சாக்லேட் ட்ரஃபிள் பென்டோ கேக்காக இந்த ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிமிலர்லி அன்னைக்கே வந்து இன்னொரு கஸ்டமருக்கு 1 kg நான் அதே சாக்லேட் ட்ரஃபிள் ரிச் சாக்லேட் ட்ரஃபிள் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களும் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேரோட ரிவ்யூவும் நான் முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ இந்த கேக்ஸ் எப்படி பண்ணாங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து கேக் ஸ்பாஞ்சஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ 1 kgக்கான கேக் ஸ்பாஞ்சும் நான் 5 inchல வந்து பென்டோ கேக்கான கேக் ஸ்பாஞ்சும் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பென்டோ கேக்கான கேக் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ரெடியாக வச்சாச்சு. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் ரெண்டாக நம்ம வந்து பைசெக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸை நம்ம வந்து செய்ய போகிறோம். போர்டில் வந்து ஃபஸ்ட் நான் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் அசம்பிள் பண்ணிக்கிறேன். அண்ட் க்ளோஸ் டு நம்ம டெலிவரி பண்ணும்போது நம்ம ஃபைனல் அசம்பிளி போயிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாக்லேட் சிரப் போட்டு சுகர் சிரப் சாக்லேட் ஃப்ளேவர் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நாம் இதுக்கு மேலே சூப்பராக க்ளேஸியாக இருக்கிற இந்த சாக்லேட் ட்ரஃபிள் ரிச் சாக்லேட் ட்ரஃபிள் க்ரீம்லேயே பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 டைப் இருக்குது. நார்மல் சாக்லேட் ட்ரஃபிள் இருக்குது அண்ட் ரிச் சாக்லேட் ட்ரஃபிள் இருக்குது. நார்மல் சாக்லேட் ட்ரஃபிளில் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற நம்ம நார்மல் விப்பிங் க்ரீமில் தான் நம்ம வந்து செய்வோம். பட் சாக்லேட் ட்ரஃபில் மிடில் லேயர்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுவோம். பட் மேலேயும் நம்ம ஒரு கிளேஸ் மாதிரி கொடுப்போம். பட் இதில் வந்து விப்பிங் க்ரீமே இன்வால்வ்டு இல்லை, 0 விப்பிங் க்ரீம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கனாஷேலேயே செய்கிற ரிச்சான சாக்லேட் ட்ரஃபிள் க்ரீம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் இதுன்னா நீங்கள் இது வந்து எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கேக் பிடிக்கும், சாக்லேட் கேக் பிடிக்கும், ஓகே அப்படின்னு சாப்பிட்லாம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சாக்லேட் ட்ரஃபிள் ஓகே. இல்லை எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரிச் சாக்லேட் ட்ரஃபிள் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் கனாஷேல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் தனியாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நான் அந்த ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கேக்கான ஃபைனல் ஒர்க் முடிச்சாச்சு. இது வந்து என்னென்னா நான் வந்து செகண்ட் லேயரே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் லேயர்லேயே ஃபுல்லுமே கவர் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி நம்ம 1 kg கேக்கையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். 2 கட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சேம் ப்ராசஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ப்ராசஸில் இதையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு டிசைனையும் போட்டுட்டு லைட்டாக டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன். அது அவ்வளோவா நல்லா வரல. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் பண்ணுற அதே டிசைனை வந்து கொடுத்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸில் நம்ம போட்டு போகிறோம். இது எப்போவுமே வந்து இந்த சாக்லேட்டுக்கு இந்த கோல்டன் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல காம்போன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சுக்காக நாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து சுற்றி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அவங்க வந்து இந்த கேக்குக்கு வந்து ஒரு எப்படி கஸ்டமர் கேட்டாங்கன்னா, இது வந்து எந்த ஒகேஷனும் கிடையாது. ஸோ அவங்க வந்து என்னோட ஒரு FB குரூப்பில் பார்த்துட்டு லைக் சும்மா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாக்லேட் ட்ரஃபிள் வேணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த சாக்லேட் ட்ரஃபிள் வந்து செஞ்சு கொடுத்தேன். இது ஒகேஷனுக்காகவே இல்லை, அவங்க சும்மா சாப்பிட்றதுக்காக பண்ணாங்க. இந்த சாக்லேட் ட்ரஃபிளில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ரிச் சாக்லேட் ட்ரஃபிளில் நீங்கள் வந்து இதை வந்து கோல்டாகவும் சாப்பிடலாம், ஹீட் பண்ணியும் சாப்பிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கோல்டாக வேணும்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். லைட்டாக மைக்ரோவேவில் நீங்கள் ஒரு 30 seconds அந்த மாதிரி வச்சிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் இதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ அதை முடிஞ்சிச்சு. அதை நம்ம செட் பண்ண வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த பென்டோ கேக்கை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கவர் மேலே இது வச்சு இது கொடுக்க போகிறோம். இது வந்து லைக் ஒரு இதுக்கு அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர், அவங்க தான் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக ப்ரௌனிஸ் வாங்குவாங்க. இந்த தடவை வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே மாதிரி நமக்கு அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். வேலண்டைன்ஸ் டேக்கு அவைலபிளாக இருக்கல. ஸோ அதுக்கு முந்தின நாளே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரெஃபரன்சஸ் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம 2-3 டிசைனை மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா செட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம டெலிவரி கொடுக்க முன்னாடி நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ லவ் யூங்கிற மாதிரி நான் வந்து ஒயிட் இது இருக்கு இல்லையா? ஸோ
ஃபுட் கலரில் வந்து நான் ப்ரஷில் வந்து எழுதிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து குட்டி குட்டி ரெட் ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு இது சிம்பிளாக ஆனால் ஏட் ரொம்ப டேஸ்டியான இந்த கேக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாக்லேட் லவராக இருக்கீங்க அப்படின்னா இது டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது சாக்கோ ஃபட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ அது இன்னும் ரிச்சாக இருக்கும். ஸோ 3 டைப் ஆஃப் கேக் நம்ம சாக்லேட் ட்ரஃபிள்லேயே வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ரிச் சாக்கோ ட்ரஃபிள், நார்மல் சாக்கோ ட்ரஃபிள் அண்ட் சாக்கோ ஃபட்ஜ் கேக். ஸோ அதுலேயே வந்து நம்ம சாக்கோ ஃபட்ஜ்லேயே வந்து நம்ம லைட்டாக மேலே வந்து இது போட்டோம்னா கனாஷி போட்டோம்னா அது வந்து நம்ம மட்டில்டா கேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது சூப்பரான இந்த 2 கேக்குமே நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கஸ்டமரோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் உங்களோட ஒகேஷன்ஸ்க்கு வேணும், இல்லை சும்மாவே சாப்பிடணும், அது இன்னொரு கஸ்டமர் மாதிரி அப்படி இருந்தாலும் நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்க. சூப்பராக செஞ்சு கொடுத்துலாம். பாய்.